ஓம் குருப்யோ நமஹ. நவக்கிரக பூஜைகள் எப்படி செய்யணும்? நவக்கிரகத்தை நாம் தினந்தோறும் எந்த விதமாக நாம் இறைவனுடைய கிரகத்தை வழிபடணும். அதாவது பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கிழமை வருது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய் அப்படின்னு சொல்லி 7 நாள் வருது இல்லையா? ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கிரகம். இப்போது ஞாயிற்றுக்கிழமைனாக்க சூரியன், சந்திரன், புதன் அப்படி. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சூரிய பகவானை நீங்கள் வழிபடணும். அதுக்கு என்ன அப்படின்னா, ஓம் சூர்யாய நமகா, ஓம் சூர்யாய நமகா அப்படின்னு ஒரு 108 முறை நீங்கள் சொன்னாக்க ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா, ஓம் சந்திராய நமகா, ஓம் சந்திராய நமகா அப்படின்னு சொல்லலாம். இப்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஓ அங்காரகாய நமகா, ஓம் அங்காரகாய நமகா அந்த மாதிரி சொல்லலாம். இப்போது புதன்கிழமை ஓம் புதாய நமகா, ஓம் புதாய நமகா அப்படின்னு சொல்லலாம். வியாழக்கிழமை ஓம் குருவே நமகா, ஓம் குருவே நமகா, ஓம் குருவே நமகா அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சுக்கிரவாரம், அது அன்னைக்கு ஓம் ராகுவே நமகா, ஓம் ராகுவே நமகா அப்படின்னு சொல்லணும். சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ஓம் கேத்துவே நமகா, ஓம் கேத்துவே நமகா. அதாவது எந்த நாளில் நம்மளுக்கு என்ன அன்னன்னைக்கு நாள் இருக்குது, அந்த நாளில் அந்த கிரகத்தை நாம் வழிபடணும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒவ்வொரு திசை நடக்கும். இப்போ சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திரன், அங்காரகம் இந்த மாதிரி நடக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஷ்ட சனி 7 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பொங்கு சனி, மங்கு சனி, மரண சனி இப்படி நடக்கும். அப்போ என்ன நடக்குதோ அந்த கிரகத்தை நாம் வழிபடணும். நம்மளுக்கு இப்போ சூரிய திசை நடக்குதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சூரிய பகவானை அங்கே போயிட்டு டெய்லி நீங்கள் போயிட்டு நவகிரக கோயிலுக்கு வழிபடணும். அதே மாதிரி இந்த சூரியனை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வழிபடணும். அந்த மாதிரி செய்யும்போது சூரிய பகவான் நம்மளுக்கு ஒரு நல்ல அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நாம் உடை போடுறதோ, அந்த கிரகத்துக்கு நாள் நாம் அந்த கிரகத்தை வழிபடும்போது அந்த வைப்ரேஷன் ரொம்ப நிறையா இருக்கும். காரணம் இப்போது நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை. அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னாக்க, வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போய் நவகிரகத்தையும் துர்க்கையும் நீங்கள் வழிபடணும். இப்போ சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சில பேருக்கு சனி திசை, சனி புக்தி, 7 சனி அந்த மாதிரி நடக்கும். அப்போ நீங்கள் சனிக்கிழமை நாளில் சனீஸ்வரனை போய் வழிபடணும். அதே மாதிரி கேது ப்ராப்ளம் இருந்தாலும் சனிக்கிழமை தான் நீங்கள் வழிபடணும். ஸோ குரு சுக்கிரவாரம் அப்படின்றது அன்னைக்கும் குருவும் நீங்கள் வழிபடணும். அந்த மாதிரி வழிபடும்போது நம்மளுக்கு அந்த வைப்ரேஷன் நிறைய இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை நீங்கள் கொஞ்சம் மனப்பாடமாக பண்ணிங்க. ஓம் ஆதித்யாய சோமாய மங்கள புதச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேத்துவே நமகா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்கள புதச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேத்துவே நமகா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்கள புதச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேத்துவே நமகா. இப்படி நீங்கள் இந்த மந்திரத்தை மாத்திரம் நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லா கிரகமும் ஒரே மந்திரத்தில் வந்துடுது. அதாவது உங்களுக்கு ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரலையும் அந்த 9 கிரகத்துக்கும் ஒரே ஒரு மந்திரம் தான் இது. இதை நீங்கள் சொல்லும்போது அந்த தீய சக்தியிலேருந்து விடுபடலாம். இப்போ நிறைய பேருக்கு திருமணம் நடக்கலை, அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நிறைய உத்தியோகம் செய்கிறோம், நல்ல முன்னேற்றம் ஏற்படலை, அது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இது செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அது மாதிரி இப்போ நீங்கள் வறுமையில் இருக்கிறீங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போதும் இந்த மந்திரங்கள் சொல்லும்போது உங்களுக்கு அது ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நிறைய திருமண தடை, உத்தியோக தடை, வியாபாரம், குடும்பம், உடல்நிலை, மனநிலை, தொழில், வியாபாரம் எல்லாத்துக்குமே நவகிரகங்கள் தான் காரணம். கிரகங்கள் நம்மளுக்கு ஜாதகத்தில்
நல்ல நிலையில் இருந்து அது வந்து 6, 8, 12ல் வந்து மறையாமல் உச்சம் பெற்று அது இருக்கணும். அதே மாதிரி இப்போ குரு சுக்கிர திசையே நடக்குதுன்னு வைங்க, அது வந்து நீச்சமாக இருந்து 6, 8, 12ல் இருந்துச்சுன்னா அது மறைவே சாணும். அதனால் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் நாம்ப, என்ன உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இப்போ தற்போது என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதுக்கு எந்த கோயிலுக்கு போகிறது, எப்படி நீங்கள் வழிபடணும், என்ன நீங்கள் செய்யணும், எப்படி விரதம் இருக்கணும், அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக எந்த பிரச்சனையும் எப்போதுமே வராது. அது நீங்கள் வந்து ஒரு நடைமுறையில் வந்து பிரச்சனை, அதாவது பசங்களுக்கும் வந்து இந்த நடைமுறை சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி பசங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஓம் நமச்சிவாய.